நான் ஒரு படம் பார்த்தேன். என்ன படம்னா, அது நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். அது ஒரு 1.5 மணித்துளி ஓடுகிறது. உலகத்தில் அதுக்கு தங்க தாமரை விருது கொடுத்துருக்குறேன். தங்க தாமரைனா தங்கத்தில் வேண்டுமானால் தாமரை மலரலாம், அப்படி தான் இருக்கிறதே தவிர தங்க தாமரை விருது கொடுத்துருக்குறான். என்ன படம் சொல்லி சொன்னால் நான் அதிர்ந்து போனேன். ஒரு நிறைவேற்றுமைங்கிறது எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு 1.5 மணித்துளி கருப்பு நிறம் பொருந்திய ஒரு நீக்ரோ சிறுவன் வெள்ளைக்கார பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைக்கு உள்ளே போறத காட்டுறான். வெளியே வந்து இத்தனை பேரும் அடிச்சு அவன் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறான். சின்ன குழந்தைகளுக்கு இடையே கூட இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் ஒரு கயிறு கட்டிட்டு போறானா இல்லையா? ஒவ்வொரு கயிறு கட்டி கொண்டு போகிறான். இந்த சாதிக்கு இந்த கயிறு, இந்த சாதிக்கு இந்த கயிறு, இந்த கயிறுகளுக்கு எப்பொழுது தூக்கு கயிறு என்பதுதான். நம்முடைய கூட படிக்கக்கூடிய பையனை போய் அருவாளை எடுத்துட்டு வெட்டிட்டு வர்றானே, அது ஒரு தனித்தனி குரூப் மாதிரி கயிறு கட்டி இருக்கிறானே. இந்த கொடுமை நிகழ்கிறது. மறுநாள் என்னன்னா, அடுத்த காட்சி, இது உள்ள நுழையிறான், இவர் அடிக்கிறார்கள், அவன் ரத்த வெள்ளத்தில் அந்த பையன் இருக்கிறான். படம் முடிய போகுது. அடுத்த காட்சி என்னன்னா, இந்த கருப்பு நீக்ரோ குழந்தைகள் அவருடைய கழிவறையை காட்டுறான். இப்படி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப கேமராவை கீழே இறக்கி காட்டுறான். அந்த சிறுநீர் விழக்கூடிய பாத்திரம் வெள்ளை வெளிர் ஆத்திரத்தில் பாத்திரத்தை மூத்திரத்தை விட்டு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்படிங்கிறத 2 காட்சி, வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் அவர்களால் அதைத்தான் செய்ய முடிந்தது. எனவே சிறுநீருக்கும் செந்நீருக்கும் உள்ள எவ்வளவு பெரிய வேறுபாட்டை வலிமையா எடுத்து சொல்லுகிற பொழுது அந்த படம் மனதிலே நிற்கிறது. உங்களுக்கு ஒரு படம் தெரியும், அது உமர் முக்தார் என்று ஒரு படம். நான் பார்க்க போன பொழுது கண்ணால் பார்த்த செய்தி. படம் ஓடின பொழுது எல்லாம் திரைப்படத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடைவேளை விட்ட உடனே வெளியே போயிட்டு அந்த பாப்கார்னை வாங்கிட்டு உள்ள உட்கார்ந்தவன் எவனும் அந்த பாப்கார்னை பிரிக்கல. படம் அப்படி ஓடுது. ஏதாவது சாப்பிட்ட பொழுது 2 மாறிடுமே, காட்சி போய்விடுமே என்று கண்களுக்கு தப்பாமல் இமைகளை பிடித்து, இமைகளால் பிடித்தில்லை, இமைகளை பிடித்து வைத்து அப்படியே நிறுத்தி வைத்ததை போல அந்த படம். அந்த படத்திற்கு முத்தாரத்திலே விமர்சனம் எழுதக்கூடிய வாய்ப்பு வந்தது. அந்த படத்தில் நடித்தவர் ஆண்டனி குவின். ஆண்டனி குவின் என்கிற அந்த அற்புதமான நடிகர் 85 வயதில் அந்த படத்தில் அவர் கதாநாயகனாக நடிக்கிறார். 85 வயசுல நம்ம நாட்டில் கதாநாயகனா கற்பனை பண்ணி பாருங்க. 85 வயசு ஆள் வந்து கல்லூரிக்கு போவான் இல்லையா? அப்ப நான் அப்படி இந்த முரண்பாடு பார்க்கிறேன். 85 வயசுல ஆண்டனி குவின்கிறவர் உமர் முக்தார் என்கிற லிபிய நாட்டின் ஒரு விடுதலை போராளியினுடைய வரலாற்றை அந்த படம் எடுத்திருக்கிறது. ஒரு ஆனாவண்ணா அரபியில சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். உருவத்தை பார்த்தா தாடியோட கண்ணாடியோட பார்க்கிற பொழுது பெரியார் மாதிரியே இருக்குது என் கண்ணுக்கு. சின்ன குழந்தைகள்னா முசோலினுடைய படைகள் அந்த லிபிய நாட்டை ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தியதற்கு எதிராக தன்னிடத்தில் ஆனாவண்ணா படிக்க வரக்கூடிய பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து அதிலே இருந்து ஒரு ஆயுதப்படையை ஒரு ஆசிரியர் ஆயத்தம் செய்கிறார். அதுதான் படம். அவர்கள் போராடுகிறார்கள். அதுல ஒரு காட்சி வரும். என்னன்னா, அவர்கள் மண்ணுக்கு முசோலினுடைய அந்த சர்வாதிகாரியினுடைய படைகள் அப்படியே வரும். அது புழுதியை கிளப்பி கொண்டு வரும். இவர்கள் இந்த கரந்தடி போர் முறையில், கெரில்லா போர் முறையில் தங்கள் மண்ணை தோண்டி அந்த மண்ணுக்குள்ள போய்
துப்பாக்கி முனையின் வாயிலாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூச்சு குழல் இல்லை, துப்பாக்கி குழல் வெளியே நீட்டிட்டு இருக்குது. வெளியே பார்த்தா அந்த பாலைவனம் மாதிரி லிபிய நாடு தோற்றம் அளிக்கிறது. அந்த படைகள் வருகின்றன. அப்ப பக்கத்தில் உள்ள இளைஞன்னா நீங்க பெரிய வயசானவன் நினைச்சிடாதீங்க. 13 வயது 14 வயது சிறுவர்கள். ஒருத்தன் கேட்கிறான், அந்த தோண்டி இருக்கக்கூடிய குழி தோண்டுகிற பொழுது கேட்கிறான் இல்லையா, இது நமக்கான கல்லறையா என்று கேட்கிறான். நம் நாட்டின் விடுதலைக்கான கருவறை இதுதான். ஒரு 13 வயசு பையன் சொல்றோம். துப்பாக்கி குழலை மூச்சு குழலாக மாற்றிவிட்டு சுதந்திரமான காற்றை கூட சுதந்திரமாக சுவாசிக்க முடியவில்லை, இந்த மண் அடிமைப்பட்டு கிடக்கிறது அப்படிங்கிற காட்சிப்படுத்துகிற பொழுது வசனங்களும் சரி காட்சி அமைப்பும் சரி, கடைசியில முசோலினுடைய படைகள் இந்த இளைஞருடைய படைகளை அழித்து விட்டு இந்த ஆசிரியரை பிடிச்சு தூக்குல போட போகுது. நீங்க இந்த கடைசி காட்சியை நீங்க பார்த்தா அந்த ஆசிரியரை தூக்கில தொங்க விடுவதற்காக தூக்கு கயிற்றுக்கு முன்பு நிறுத்துவார்கள். தூக்கு கயிறு அப்படி ஊசலாடி கொண்டிருக்கும். அப்ப அதை காட்சிப்படுத்தி இருக்கிறான். அந்த தூக்கு கயிறுடைய நிழல் நீங்க திருப்பி அந்த படம் வந்தாலும் பாருங்க, அந்த மண்ணிலே விழுந்திருக்கும். எப்படின்னா, இந்த மண்ணின் வழி தெரிய முடியாத கண்ணீர் துளியை போல அந்த தூக்கு கயிறின் நிழல் அந்த மண்ணின் மீது விழுந்து கிடக்கிறது. சாதி கயிறுகளை கட்டி கொண்டிருக்கிற இந்த சமூகம் அந்த தூக்கு கயிறின் நிழலையாவது பார்க்க வேண்டும். காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு அச்சம் இல்லை, உயிர் போக போகுது. மரணத்தை மார்பிலே மாலையாக சூடிக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்கிற படைக்கலங்களை உருவாக்கிய உலைக்களம். கொஞ்சம் கூட அச்சம் இல்லை. நிற்கிற பொழுது கைகளை பின்னே கட்டுகிறார்கள். அவர் எப்பொழுதுமே பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு படிக்கிற பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த கண்ணாடி இப்ப தூக்குல போடுறதுங்கிறதுனால அந்த கண்ணாடியை பின்னே வைத்து கட்டுகிற கரங்களிலே கண்ணாடி இருக்குது. அதை கேமராவில் காட்டுறோம். தம்பி அங்கெங்கெல்லாம் கேமரா இருக்குதுன்னு சொன்னாரா இல்லையா? எதை வேண்டுமானாலும் படம் எடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களா இல்லையா? இதை வைத்து எத்தனை பெண்களுடைய வாழ்வு சீரழிந்து போயிருக்கிறது என்று சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் கேமரா கிடையாது, காமரா. அதெல்லாம் கேமரா கிடையாது. இவன் செய்யறான இது கேமரா. அதை காட்டுகிறான். கடைசியில படம் முடிய போகுது. அந்த சுருக்கு கயிறு கழுத்தை இறுக்கி உயிர் பிரிகிற பொழுது பொதுவா கைகள் விரல்கள் விரைக்குமா இல்லையா? அதிலே இருந்து அந்த கருப்பு கண்ணாடி பின்னே நழுவி விடுகிறது. அந்த ஊரை சார்ந்த சிறுவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுவர்களில் ஒருவன் அந்த ஆசிரியன் கையிலே இருந்து நழுவி விழுந்த கண்ணாடியை எடுக்கிறான். திரையில் ஓடுகிறது, தி ஸ்ட்ரகிள் நெவர் எண்ட்ஸ், தி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நெவர் எண்ட்ஸ். அது தந்தை பெரியாரை போல எனக்கு தெரிகிறது. கண்ணாடியை போல அதை எடுத்துக்கொண்டவன் தம்பி பிரபாகரன் என்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னு சொன்னா, ஒரு விடுதலை போராட்ட வரலாறுன்னா அப்ப 85 வயதில் கதாநாயகன் அதற்கு முத்தாரத்தில் ஒரு விமர்சனம் எழுத வேண்டும் என்று ஒரு வரி விமர்சனம் எழுத வேண்டும் என்று கேட்டார்கள். 85 வயசுல ஒரு கிழவன், 85 வயதில் ஒரு கிழவன் தன் நாட்டுக்காக விடுதலைக்காக உயிர் விடுகிறான். இதுதான் செய்தி. ஆனால் அது ஊடகத்தில் வெளியானது. ஏடகத்தில் பதிவு செய்கிற பொழுது மண்ணுக்குள் விழ வேண்டிய கிழட்டு வயதில் மண்ணுக்காக விழுகிறான். மண்ணுக்குள் விழ வேண்டிய கிழட்டு வயதில் மண்ணுக்காக விழுகிறான். அதனாலதான் அண்ணா தைரியமா சொன்னாரு இல்லையா? அவர் தைரியமா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, எந்த சென்சாரும் இல்லாம, நல்லா சொன்னார்கள், சென்சாரும் இல்லாம ஒரு 5 படம் எடுக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு கிடைக்குமேயானால் அப்ப
திராவிட நாடு கொள்கிறதுனால திராவிட நாடு கிடைக்கிறதுக்கு என்னால் ஏற்பாடு செய்ய முடியும்னா காட்சி ஊடகத்தினுடைய வலிமை எவ்வளவு பெரிதுன்னு நான் சொல்லல. பார்ப்பது என்பது உள்ளத்தை உருக்கும், உணர்ச்சி வயப்பட செய்யும். அது மாற்று கருத்தில்லை. இன்னைக்கு சின்ன திரையில பார்க்கிற பொழுதெல்லாம் வீடுன்னா மரியாதை இருக்குது, சின்ன வீடுன்னா இல்லையா? அப்ப இது ஒரு பக்கம் இருக்கிறது. அப்ப நல்ல திரைப்படங்கள், நல்ல செய்தித்தாள்கள், ஏடுகள் இல்லையா வருகின்றன. செய்தித்தாள்கள் நல்ல நம்ம அதை பார்க்கறது இல்லை, படிக்கிறது இல்லை.